வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம படிமம் மூலம் படிங்கிற சீரியஸ்ல 14வது பாட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். தமிழோட கலை சொல்லுக்கு பார்த்துட்டு இருக்கோம். டோட்டலா வந்து நம்ம 1 to 13 பார்ட் பார்த்துட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், மேல ஐ பட்டன்லயும் வைக்கிறேன். நம்ம டோட்டலா இந்த 1 to 13 பார்ட்ல எவ்வளவு கலைச்சொல் முடிச்சிருக்கோம் அப்படின்னா 430. இன்னைக்கு நீங்க இந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் 100 ஆயிரும், 530 ஆயிரும். இத்தனைக்கும் இந்த எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஒரு 40 மினிட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா வீடியோமே ஒரு 20-25 மினிட்ஸ்ல நீங்க கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபிங்கர் டிப்பா வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த 530. அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இந்த 1 to 13 வீடியோஸ்க்கும் வந்து நம்ம டெஸ்ட்டும் வச்சிருக்கோம். ஒரு 4 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. பிளஸ் சொற்பொருளும் இதே மாதிரி இமேஜ் வச்சு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். பாருங்க, நீங்க ஃபிங்கர் டிப்ல வைப்பீங்க கிளாஸ் முடிக்கிறப்ப. அந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட் நம்ம பார்க்க போறது பிளாக் டயக்ராம். இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பிளாக் டயக்ராம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சிருப்போம். இப்படி பிளாக் பிளாக்கா போட்டு நம்ம புரியறதுக்காக விளக்கி சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து என்னங்க, கட்ட விளக்கப்படம். கட்டம் போட்டு இப்படி விளக்குவாங்க, அப்போ கட்ட விளக்கப்படம். அடுத்து பிளாக் பைல் டயக்ராம்னாலும் அதே தான். இது எப்படிங்க இருக்கு, அடுக்கடுக்கா இருக்குங்களா, அங்கங்க பாக்ஸ் பாக்ஸா போட்டு. அப்போ அடுக்கு படம்னு சொல்லலாம். இது பார்க்க பட்டப்பட்டையா இருக்கு, அப்போ பட்டை அடுக்கு படம். மூணே கைப்பயன் தான். விளக்கப்படம், கட்ட விளக்கப்படம், பட்டை அடுக்கு படம். முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். இந்த டயக்ராம் பார்த்துட்டே இருங்க பக்கத்துல, அப்படியே ஞாபகம் வரும். ஓகே, அடுத்து போவோம். இது பாருங்க, ப்ளூம்ஸ்னா லூம்ஸ்ன்னு எடுத்துங்க. இந்த லூம்ஸ் அப்படின்னா தறின்னு அர்த்தங்க தமிழ்ல. லூம்ஸ்னா தறி. இப்போ இந்த தாத்தா வந்து தறி தைச்சிட்டு இருக்காரு, நெசவு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தறி நெய்யலாம் வாப்பா அப்படின்னு சொல்றாரு. வா பா. இப்போ வாப்பானா வானா வார்ப்பு பாலங்கள், பானா பாறை பாலங்கள். தறி நெய்யலாம் வாப்பா அப்படின்னு சொல்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வானா வார்ப்பு பாலங்கள், பானா பாறை பாலங்கள். ஓகே, அடுத்து போவோம். அடுத்து ப்ளோ பைப். நாடோடிகள் படத்துல வந்து இவரை, இந்த பொண்ணை தூக்கிட்டு போறப்ப இவரை வந்து பைப்பை வச்சு காதலே அடிச்சிருவாங்க. அப்போ துரத்திட்டு போய் பைப்பு வச்சு அடிச்சிருவாங்களா, இவரை துரத்திட்டு போய் தானே அடிப்பாங்க பைப்ல. அப்போ துருத்தினாவே ப்ளோ பைப்புன்னு அர்த்தம். துரத்திட்டு போய் பைப்ல அடிப்பாங்க. இதுக்கான ரூட் வேர்டு பாத்துங்க. பாகு பாக்ஸ். பாகுனா நான் டாகுன்னு ஞாபகம் சொல்றேன். ஓகேவா? டாக். இப்போ சின்ன பசங்களை வந்து டாக் துரத்திட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க. அப்போ அழுவ அழுவன்னு வந்துடும். ரூட் வேர்டு வந்து டாக் தான். பாக டாக்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அழுவ வந்துடும். இந்த ஓர் அப்படின்னா தாதுன்னு அர்த்தங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ அழுவத்தாது. பாக்ஸ்னா அழுவங்கள். பாக்னாவே டாக். இது பாருங்க, பொன்னஸ் ப்ரொஜெக்ஷன். பொன்னஸ்னா பான்னஸ் அப்படியே வந்துருச்சு. இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்னாங்க, இந்த ப்ரொஜெக்டர் இருக்கும் நம்ம சினிமா பார்க்கறதுக்குள்ள வீட்டில் வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த படத்தை ஒளி மூலியமா வீழ்த்தும். படத்தை வீழ்த்தும். ஆக்சுவல் தமிழ் வார்த்தை அதுதான். அப்போ வீழல் அப்படின்னு அர்த்தம். இது முடிஞ்சிடும். அடுத்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ப்ரொஜெக்ஷனை ப்ராஜெக்ட் ஞாபகம் வச்சுங்க. இது வரைக்கும் மட்டும் எடுத்துங்க. நான் சாரிங்க, மேக்ஸிமம் எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டேன். இதை நான் மறந்துட்டேன். இதை பார்த்துக்கங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பராக கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வேலையில வந்து எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் செய்வோம். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எப்படிங்க போவோம், கோட்டு போட்டு போவோம். கோட்டு கோட்டு போட்டு போவோம். அப்போ கோட்டு சட்டம். இந்த கோட்டு, இந்த கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். பாக்ஸ் பண்றத தெளிவா எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை கூட பிரிண்ட் போட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதை மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, ப்ராஜெக்ட் பண்ண நம்ம கம்பெனில போனோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கோட்டு போட்டு போவோம். அப்போ கோட்டு சட்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இந்த போருங்கிற இந்த கீ பாயிண்ட் வச்சு நான் ஒரு 3 வேர்டு சொல்றேன். அதை வச்சு இது எல்லாமே முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம போர் போடுறோம்னு சொல்லுவோம். போர் போடுறோம்னா என்னங்க, நம்ம பூமியை நிலத்தை ஓட்ட போட்டு தான் போடுவோம். அந்த ஓட்ட போடுறதுக்கு என்ன சொல்லுவோம், துளைன்னு சொல்லுவோம். அப்போ துளை ஒரு கீ பாயிண்ட். இங்கே துளை வந்துருச்சு. அப்போ நம்ம போர் போடுறதுக்கு என்னங்க ஆகும், பணம் அதிகமாக செலவாகும். அப்போ பணம் இன்னொரு கீ பாயிண்ட். இங்கேயும் பணம் வந்துருச்சு, இங்கேயும் பணம் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ கடைசியில போர் போட்டு முடிச்சோன்னா என்னங்க ஆகும், தண்ணி வந்து இப்படி பேரலையா வரும். எல்லா பக்கமும் வரும். பேரலையா வருமா, பேரலை இன்னொரு கீ பாயிண்ட். மொத்தம் 3 கீ பாயிண்ட் தாங்க. நான் திரும்பவும் சொல்றேன். போர் போடுறோம்னாவே ஓட்ட போடுவோம் நிலத்துல, அப்ப துளைன்னு சொல்லுவோம். துளை ஒரு கீ பாயிண்ட். அடுத்து வந்து நமக்கு பணம் அதிகமா செலவாகும் போர் போட. ஏன்னா ஒரு 100 அடியில தண்ணி வரலைன்னா அடி எக்ஸ்ட்ரா போக போக தண்ணி நமக்கு பணம் செலவாகும். அப்போ பணம் இன்னொரு கீ பாயிண்ட். அடுத்து இது வந்து பேரலையா வரும். அப்போ பேரலை இன்னொரு கீ பாயிண்ட். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. நான் இப்போ அப்படியே சொல்லிட்டு வர பாருங்க. அப்போ போர்னா கலிமுக பேரலை துளை 2 கீ பாயிண்ட் வந்துச்சுங்களா? அடுத்து போர் ஹோல் அப்படின்னா பணம் அதிகமா செலவாகும். துறப்பண துளை. ஹோல்னாவே துளைன்னு வந்துடும். அடுத்து போர்வெல். போர்னாவே என்னங்க, ஓட்ட போடுறதுதான். துளை. வெல் அப்படின்னா என்ன, கிணறு. அடுத்து போரிங் அப்படின்னா துறப்பணம், பணம் அதிகமா செலவாகும், துளை போடுவோம். துளை இடல். ஓகே, இது பாருங்க, பாட்ரி ஆய்டல் அப்படின்னு இருக்கு. இந்த ஆய்டல் மட்டும் எடுத்துக்கோங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. இந்த ஒய்டா. ஒய்டா அப்படின்னா
ஓடியா ஓடியான்னு அர்த்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓடியான்னு ஞாபகம் வச்சுங்க. ஒய்டாவை ஓடியான்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி இந்த திராட்சை குத்தெல்லாம் நம்ம விளையாடுற இடத்துல எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஓடியா சீக்கிரம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம், ஞாபகம் வச்சுங்க. அப்போ திராட்சை குத்து போன்ற பக்கத்திலேயே இமேஜ் வச்சிருக்குங்க, ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஒய்டாவை ஓடியான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி விளையாடுற இடத்துல திராட்சை எல்லாம் அதிகமா பாக்குறப்போ ஓடியா பொறிக்கலாம் சீக்கிரம் ஓடியாமோ, அப்ப திராட்சை குத்து போன்றேன்னு வந்துடும். ஓகே, இது பாருங்க பவுல்டர்ஸ் அப்படிங்கிறத பவுலர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பவுலர்ஸ் ஒன்றும் இல்லைங்க, இந்த டி இருக்காதீங்க. ஓகேவா? கிரிக்கெட்ல இந்த பவுலர்ஸ் எல்லாம் இப்போ இந்த ஏஜ்ல இந்த அளவுக்கு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுலயே வந்து இந்த கல் இந்த கூழாங்கல் எல்லாம் வச்சு பவுலிங் போட்டு பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம சின்ன வயசுலயே இருக்கோங்க, இந்த டிவியில கிரிக்கெட் பார்த்துருப்போம். இந்த கிரிக்கெட்ல இவங்க பவுலிங் போடுறது நம்ம பார்த்துட்டு நாம என்ன பண்ணுவோம்? நாமளும் பவுலிங் பண்ணணும்னு சொல்லி கல்லை வச்சு இந்த மாதிரி பவுலிங் போட்டு பார்த்துருப்போம். அப்போ அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ பவுலர்ஸ்னாவே சின்ன வயசுலயே கல்லை வச்சு பவுலிங் போட்டு பார்த்துருப்பாங்க. அப்போ கற்பாலங்கள் ஒரு கீ பாயிண்ட் வந்துடும். அடுத்து இந்த சின்ன சின்ன பாறை கல்ல அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அப்போ பாறை கல்லை வச்சு பவுலிங் போட்டு பார்ப்போம். அப்புறம் இந்த சின்ன சின்ன கூழாங்கல்ல வச்சு பவுலிங் போட்டு பார்ப்போம். நான் கடைசியாக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி விட்றேங்க, அது நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பாருங்க, பவுனி ரேசியோ. இந்த பவுனிங்கிறத ஸ்பீடா சொன்னீங்கன்னா ப்ரௌனின்னு வரும். ப்ரௌனி, இந்த ப்ரௌனி கேக்கை நம்ம எல்லாரும் சாப்பிட்டுருப்போம். இந்த ப்ரௌனி கேக் எப்படிங்க செய்வாங்க? இந்த உள்ளெல்லாம் க்ரீம் எல்லாம் வைப்பாங்க. அப்போ உள் ஒரு கீ பாயிண்ட்டுங்க. அடுத்து க்ரீம் எல்லாம் வச்சு இந்த கேக்கை தயாரிச்சு என்ன பண்ணுவாங்க? வெப்பப்படுத்துவாங்க. இந்த மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணுவாங்க. அப்போ வெப்பமாகுமா? அப்போ வெப்பம். ரெண்டே கீ பாயிண்ட். உள்ள க்ரீம் எல்லாம் வைப்போம், அதிகமா இந்த மைக்ரோவேவ் ஓவன்ல வச்சு வெப்பப்படுத்துவோம். அப்போ உள்ளுரை வெப்ப. அடுத்து பாருங்க, இந்த ரேஷியோங்கிறது என்னங்க? விகிதம். 10:5 அப்படின்னு மேக்ஸ்ல போடுவோம். அப்ப விகிதம்னு அர்த்தம். ஓகே, அடுத்து போலாம். இது பாருங்க, பிராச்சியேட்டட் ராக். இந்த ஏட்டேட் மட்டும் பாருங்க, ஏட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா சாப்பிட்றத பத்தி தான் சொல்ல வருது. ஏட்டட்னாவே சாப்பாடு, சாப்பிட்றது அப்படின்னு ஞாபகம். இங்கிலீஷ்ல ஏட்டட்னா சாப்பிட்றது தான் வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி முறுக்கு பிஸ்கெட்ல சாப்பிட்றோம்னா எப்படிங்க சாப்பிடுவோம்? உடைச்சு சாப்பிடுவோம். அப்போ உடைந்த பாறை. ராக்னா பாறைன்னு வந்துடும். ஏட்டட்னா இங்கிலீஷ்ல சாப்பிட்றது, சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பிஸ்கெட்டு இந்த முறுக்கெல்லாம் சாப்பிட்றோம்னா உடைச்சு சாப்பிடுவோம். அப்போ உடை வந்துடும், உடைந்த பாறை. ஓகே, அடுத்து போலாம். இது பாருங்க, இந்த பிராச்சின்னு இருக்குங்க. இந்த 5க்கும் நான் இந்த ரூட் வேர்டு வச்சு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் அந்த லிங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா ஞாபகம். பிராச்சிய பிரான்ச்சின்னு ஞாபகம். பிரான்ச்சிங் ஸ்பீடா சொன்னீங்கன்னா பிரான்ச்னு வரும். ஓகேவா? இப்போ சில பிரான்ச்னு எதுங்க சொல்லுவோம்? மரத்தோட கிளைய தான் பிரான்ச்னு சொல்லுவோம். அப்போ சில மரத்துக்கு வந்து பிரான்ச்சு பெருசாவும் இருக்கும், அகன்றும் இருக்கும். சில மரத்துக்கு வந்து குறுகியும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஈஸியா ஞாபகம் வந்துடும். அப்போ பிரான்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில மரத்துக்கு வந்து பிரான்ச் அகன்று இருக்கும் ஒரு கீ பாயிண்ட். சில மரத்துக்கு வந்து குறுகி இருக்கும். அப்போ குறுகி அப்படிங்கிறது இன்னொரு கீ பாயிண்ட். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம். இங்க பாருங்க, பிராச்சினாவே குறுகின்னு வரும் ஒண்ணு, இல்லைன்னா அகன்றுன்னு வரும். ஓகேவா? அப்போ குறும் படிக. ஆக்சிஸ் அப்படின்னாங்க என்னங்க? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அச்சுன்னு சொல்லுவோம். அப்போ அச்சுன்னு வந்துடும். அடுத்து பிராச்சினாவே குற்று, இந்த குறுமை அப்படின்னு வரும். அப்போ குற்று. பினாய்காடுனா நான் என்னங்க சொல்லியிருக்கேன்? பின்கோடுன்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோர்வை கிடைக்கும். படிச்சிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும், இன்னும் படிக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஓகேவா? அப்போ பினாய்காடை பின்கோடு ஞாபகிச்சுங்க. நம்ம எந்த ஃபார்ம் எழுதினாலும் அதுல பின்கோடை இணைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பின்கோடுனாவே இணையகம், இணைச்சிருவோம்னா இணையகம் வந்துடும். அடுத்து இதே பிராட்ச்னா அகன்றன்னு வந்துடும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? சில மரத்துக்கு அகன்றும் இருக்கும், சில மரத்துக்கு குறுகியும் இருக்கும். அப்ப பிராச்சினாவே அகன்றன்னு வந்துடுச்சு. அகன்ற தலை. அடுத்து பிராச்சினாவே குறும். இந்த டோம் ஞாபகம் வச்சிருக்கீங்களாங்க? இந்த டோம் பாருங்க, டோம்னாவே இந்த முஸ்லீம் மாஸ்க்ல எல்லாம் இப்படி இருக்கும், டோம் இருக்கும், அது குவிந்து இருக்கும் இப்படி. அதெல்லாம் வந்து இப்போ தாஜ்மஹால்ல கூட போய் பார்த்தீங்கன்னா இப்படி டோம் இருக்குங்க. அதை தான் வந்து சொல்ல வராங்க. அப்போ டோம் அப்படின்னா குமிஞ்சு இருக்கும். அப்போ குமிஞ்சுனா கும்மட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து இந்த பிரான்ச்னா நான் சொல்லிட்டேன், குறுகு. ரெண்டே கீ பாயிண்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். சில மரத்துக்கு குறுகி இருக்கும், சில மரத்துக்கு அகன்று இருக்கும். அப்போ குறுகி இருக்கிறது, அகன்று இருக்குது, ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அடிச்சிடலாம் ஈஸியா. அடுத்து இது பாருங்க, சிங்க் லைன்னு இருக்குங்களா? இதுல சிங்க் மட்டும் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வீட்டுல சிங்க் இருக்கும் கிச்சன்ல, அந்த சிங்க்ல தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம கழிவெல்லாம் கொண்டு போய் கொட்டுவோமா? அப்போ கழிவுனா குழிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியா ஞாபகம் வந்துடும். சிங்க்ல கழிவை கொட்டுவோம். ஓகேவா? முடிஞ்சுங்க. ரெண்டே இமேஜ் வச்சு 1 2 3 4 5 முடிச்சிட்டோம். ஓகேவா? இது பாருங்க, பிராக்கிஸ் வாட்டர் அப்படின்னா ஒடிசால ஒரு இடம் இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒடிசால ஒரு இடம் இருக்கு, சில்கான்னு சொல்லி, சில்கா லேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜியாகிரபியில படிச்சிருப்போம். இதுதான் இந்தியாலேயே பெரிய உப்பு ஏரின்னு சொல்லுவோம். இது ஒரு ஜிகே, நமக்கு ஜியாகிரபியில யூஸ் ஆகும். இது ஜிகேவாவும் படிச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெறும் ஷார்ட்கட்டும் படிக்கிறதோட நீ படிக்கக்கூடாது. அந்த அன்னைக்கு ஒரு கிளாஸ் படிக்கிறோம்னா
ஒரு ஷார்ட்கட்டு ஒரு 10 ஷார்ட்கட் படிக்கிறோம்னா ஒரு 5 ஜிகே படிச்சிட்டோம்னா எல்லாமே லேர்னிங் நமக்கு நாலேஜ் தான். ஓகேவா? அப்போ இந்தியாலேயே பெரிய உப்பு ஏரி எங்கெங்க இருக்கு? ஒடிசால இருக்கு. ஒடிசால சில்கா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேக்கோட பேர் சில்கா லேக், இடத்தோட பேர் ஒடிஷா. ஓகே, அப்போ உப்பு ஏரி. பிராக்கிஸ் அப்படின்னாவே உப்பு நீர், உவர் நீர்னு அர்த்தம். ஓகேவா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா லார்ஜஸ்ட் பிராக்கிஸ் வாட்டர் லேக் இன் இந்தியா, சில்கா லேக், ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பாருங்க ப்ரூக். ப்ரூக்கை நம்ம எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்க ப்ரூக்னு இருக்கு. ப்ரூக் பான் 3 ரோசஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ நம்ம இந்த ப்ரூக் பான் 3 ரோசஸ் என்னங்க, சின்ன சின்ன 5 ரூபா பாக்கெட்ல எல்லாம் கிடைக்குமா? அப்ப சின்ன சின்ன பாக்கெட்ல எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப சின்ன அப்படின்னு கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ப்ரூக் பாண்ட் வந்தாவே சின்ன ஞாபகம் வந்துடும். அப்ப சின்ன அப்படின்னா சிறுசு, சிறுசு அப்ப சிற்றோடை அப்படின்னு வந்துடும். இது பாருங்க பன் ஸ்டோன். ஸ்டோன்னா கல்லுன்னு வந்துருங்க. இந்த பன் ஸ்டோன் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, சாணம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க, வீடு வீடா இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வீல் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்போ இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ பன் ஸ்டோன் அப்படின்னா சாணக்கல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு நாலேஜ் தான். இப்போ நம்ம சாணக்கல் தான் இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம புதுசா பன் ஸ்டோன்னு நம்ம கத்துக்கிறோம். இதுக்கு நான் ஷார்ட்கட்டும் சொல்றேன். இந்த சாணக்கல் பாருங்களேன், இந்த பன்னு மாதிரி ரவுண்டா இருக்கா? அப்ப இங்க பன்னுன்னு வந்துருச்சா? பன்னு ரவுண்டா இருக்கும். சாணக்கல்லும் பார்த்தா ரவுண்டா இருக்கும். அப்ப பன் ஸ்டோன்னா சாணக்கல். இது பாருங்க கால்ரா. இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க எல்லாரும். காலரா காமெடி வரும். தெரியலனா செந்தில் கவுண்டமணி காலரா காமெடினே போடுங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். இந்த கால்ராவை காலரான்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லை ஸ்பீடா சொன்னீங்கனாலும் கால்ரான்னு வந்துடும். இந்த படத்துல வந்து இந்த கால்ரா நோய் பரவிட்டு இருக்குங்க. எல்லாரும் ஓடுவாங்க. சரி இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நோய் வந்துடும் சொல்லி சைக்கிள்ல ஓடுவாங்க. அப்போ நம்ம கவுண்டமணி அவங்களோட கால் வந்து சைக்கிள்ல மாட்டிடும். மாட்டிட்டு கால்ரா கால்ரான்னு கத்துவாரு. ஓகேங்களா? கால்ரா கால்ரான்னு கத்துவாரு. இதை வச்சுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். அப்போ இவர் கால்ரா கால்ரான்னு சொல்லி வாயில கத்துவாரா? வாயில வந்து கால்ரா கால்ரான்னு கத்துவாரு. இதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டு எரியுதா எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ எரி இன்னொரு கீ பாயிண்ட். எரி ஒரு கீ பாயிண்ட், வாய் ஒரு கீ பாயிண்ட். அப்போ எரிமலை வாயு. ஓகேவா? பிளிஸார்டு. பிளிஸார்ட்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நம்ம கடல்ல நம்ம சூறாவளி வந்தா அந்த கடல் சூறாவளின்னு சொல்லுவோம். புயல் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த மாதிரி பனி பிரதேசத்துல சூறாவளி வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பனிச்சூறாவளின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா பனிச்சூறை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்ப பிளிஸார்ட்னா அந்த பனி பிரதேசத்துல வர சூறாவளி. இந்த பனியோட சேர்ந்து அப்படியே ஃபுல்லா சூறாவளியா அடிக்கும். அதான் பனிச்சூறைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வரல, ஆக்சுவலா இதுதாங்க கான்செப்ட் படி. இல்ல அப்படி ஞாபகம் வரல அப்படின்னா இந்த பனிச்சூறாவளி எப்படி அடிக்கும்னா இஸ்ன்னு அடிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இசார்டு அப்படின்னு வருதா பிளிஸார்ட்ல. அப்ப இஸ்ன்னு அடிக்கும் இந்த பனி சூறாவளி, குளிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பனி சூறைன்னு வந்து இதுல பாருங்க கேபிள் டூல். டூல்னா கருவின்னு நமக்கு தெரியுங்க. இதுல கேபிள்னா வட வழி கருவின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ நம்ம கேபிள் லைன் எப்படிங்க போகும்? இப்படி மேலதான் போகும். ஓகேவா? மேல போகும் அப்படின்னா இது நம்ம டைரக்ஷன் வச்சு ஞாபகம் வைக்கலாம். நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட் இப்படிதான் டைரக்ஷன் போடுவோம். அப்போ கேபிள் மேலதான் போகும். லைனு மேல போகுதுனாவே மேல என்னங்க இருக்கு? நார்த்து, வடக்கு தான் இருக்கு. அப்போ கேபிள்னாவே மேல போகும், வடக்குல போகும். மேல போகும்னா மேல டைரக்ஷன் என்ன இருக்கு? நார்த்து. நார்த்துனா வடக்கு. அப்போ வடவழி கருவி அப்படின்னு வந்துடும். டூல்னா கருவி அங்கேயே வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். நான் எதுக்கெல்லாம் இமேஜ் கொண்டு வர முடியுமோ அதுக்கெல்லாம் இமேஜ் கொண்டு வந்துட்டேங்க. எதுக்கு ஷார்ட்கட்டோ அதுக்கு ஷார்ட்கட் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் ஜியாகிரபி. 530 கலைசொல் இன்னியோட முடிய போகுது. இதுக்கு முந்தின வீடியோ 13வது வீடியோ இருக்கு. 430 கலைசொல் ஃபிங்கர் டிப்ல இருக்குங்க. அவ்வளவுதான். இப்போ ஜியாகிரபிலேயே நம்ம 530 நீங்க எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்க. அந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் இருக்கும். என்ன ஒண்ணு, நீங்க இந்த கீ பாயிண்ட்டை வந்து லைன் பண்ணி வச்சு படிச்சீங்கன்னா சூப்பரா மைண்ட்ல நிக்கும். பார்க்கலாம் வாங்க. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முன்னாடியே சொல்லிட்டேன். பிளாக் லாவா. லாவா அப்படின்னா நான் சொல்லிட்டேங்க. லாவா மேக்மா அப்படின்னாவே அந்த எரிமலையிலிருந்து வர அந்த அனல் குழம்புன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்ப லாவா அப்படின்னாவே அனற்குழம்பு. இதுல பிளாக் அப்படின்னா பிளாக்னா இப்படி கட்டங்கட்டமா இருக்குங்களாங்க. இப்போ நம்ம மேம்பாலம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய மேம்பாலத்துக்கு கீழே நின்று பாத்தீங்கன்னா இப்படி பிளாக் பிளாக்கா இருக்கும். அங்கங்க பில்லர் இப்படி பிளாக் பிளாக்கா இருக்கும். ஓகேவா? அப்போ பாலம்னாவே அங்கங்க பில்லர் பிளாக் பிளாக்கா இருக்கும்னு ஞாபகம். அப்போ பாலங்கள் வந்துடும். ஓகேவா? அடுத்து பிளட் ரெயின். பிளட்னா என்னங்க? பிளட் எப்படி இருக்குங்க? ரெட் கலர்ல இருக்கும். இப்போ செந்நிறமா? அப்போ செந்நிற. ரெயின்னா மலை. அடுத்துங்க பிளட் ஸ்டோன். பிளட்னாவே என்னங்க? குருதின்னு சொல்லுவோமா? ஸ்டோன்னா கல். முடிஞ்சுங்களா? அடுத்து ப்ளோ அவுட். இதுல பாருங்க அவுட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் நிலத்துல உட்காந்துருக்கோம். இந்த நிலம் வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அவுட் ஆயிருவோம். அவுட் ஆயிருவோம்னா என்னங்க? செத்துட்டாங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவுட் ஆயிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிலம் வெடிச்சிருச்சுன்னா நம்ம அவுட் ஆயிருவோம், செத்து போயிருவோம். அப்ப நில வெடிப்புனா ப்ளோ அவுட். ப்ளூ பிரிண்டிங். ப்ளூனா என்னங்க? நீலம்னு அர்த்தம். நீலம். பிரிண்ட்னா என்னங்க? பதிவு பண்றது, பதிவு முறை. அடுத்து பிளண்ட்னா இந்த பிளண்ட்டை பிளைண்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. பிளைண்டு. பிளண்ட்டை ஸ்பீடா சொன்னீங்கன்னா பிளைண்டு. ரெண்டே ரெண்டு தாங்க நம்ம கிளாஸ் பொறுத்த அளவுக்கு. நான் சொல்றேன் இந்த கீ பாயிண்ட்டை இப்படி பக்கத்துல இங்க எழுதி வைக்கணும். இப்படி ஏரோ போட்டு ஜெராக்ஸ் எடுத்து இங்க பிளைண்ட் அப்படின்னு எழுதி வைக்கணும். அப்போ பிளண்ட்டை நம்ம பிளைண்டு ஞாபகம் வச்சுக்கிறோம்னு எழுதி வச்சாதான்
நீங்க இப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருந்தீங்க அப்படின்னா 530 நீ முடியறப்பவே நீங்க 530 பக்காவா மைண்ட்ல ஏத்தலாம். அதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். ஓகே, அப்போ நீங்க அது அது ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மாதிரி ஹைலைட் பண்ணதையும் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுட்டு அந்த கீ பாயிண்டை ஹைலைட் பண்ணிட்டு இது பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா அழகா ஞாபகம். அப்போ பிளண்டா பிளைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண் டெஸ்ட் பண்ண போனா என்னங்க சொல்லுவாங்க, நீங்க வந்து முழுசா பிளைண்ட் ஆயிட்டீங்க, உங்க கண்ணு போயிருச்சு, நீங்க முழுசா பிளைண்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பிளைண்ட்னா முழுங்கிற அந்த கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. முழுசா நீ பிளைண்ட் ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முழுனா மலுன்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அப்போ மழுக்க யானை அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். பிளண்டா பிளைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கண் டெஸ்ட் பண்ண போனா உங்க கண்ணு சுத்தமா போயிருச்சு, நீங்க முழுசா பிளைண்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ முழுனா மழுக்க யானை அப்படின்னு வந்துடும். அப்புறம் பாண்டுனா என்னங்க, பிணைப்பு. இப்போ 2 செங்கல் வச்சு நடுவில் சிமெண்ட் வச்சு எதுக்குங்க வைக்கிறோம், பிணை பாண்ட் ஆகிறதுக்காக அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிணைப்பு. இது பாருங்க, போனிடேட்டிவ் மேப். மேப்னா வரைபடம் தெரிஞ்சிருங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல இந்த போனி மட்டும் பாருங்க. இப்போ நம்ம கடையில வியாபாரம் பண்றது என்ன சொல்லுவோம், போனி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு தமிழ்ல எல்லா பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, மேக்சிமம் போனி பண்றோம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடையில வியாபாரம் வந்து ஒரு நாள் போனி அதிகமாகவும் ஒரு நாள் வந்து போனி கம்மியாகும், வியாபாரம் அதிகமாகவும் கம்மியாகும். அது வந்து நமக்கு இயல்பு தானே. அப்போ இயல் திற மேப்னா வரைபடம் வந்துடும். ஒண்ணுமே இல்லைங்க. போனினா நம்ம கடையில வியாபாரத்தை சொல்லுவோம், அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். அப்போ போனி பண்றோம், ஒரு நாள் போனி அதிகமாகும் ஒரு நாள் கம்மியாகும், அது இயல்பு தானே. அப்போ இயல் திற வரைபடம். ஓகே, அடுத்து புக் ஆஃப் மைக்கா. மைக்கானா மைக்கா அப்படியே வந்துருச்சுங்க. புக் அப்படின்னா நம்ம என்னங்க சொல்லுவோம், யாராவது புக் படிக்கிறாங்கன்னா ஒழுங்கா புக்கை கவனின்னு சொல்லுவோம். கவனின்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா கவுலின்னு வரும். கவுனி, ஒழுங்கா புக்கை கவுனி அப்படின்னு சொல்லுவோம். கவுனினா கவுலி வந்துடும். அடுத்து போரா. வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா போரா போகுதுங்க, வறண்டு போகுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். போரா போகுது, வறண்டு போகுது. அப்போ வறண்ட குளிர் காற்று. இது பாருங்க, போரேட்டுகள் அப்படியே வந்துடுச்சு. ஓகே, இது பாருங்க போர் ரேக்ஸ். இதுல ரேக்ஸ் மட்டும் எடுத்துங்க. ரேக்ஸை ரேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரேக்கு. இப்போ நம்ம வீட்டுல வந்து இந்த உப்பு இந்த காரம் இதெல்லாம் வந்து இப்படி செல்ஃப் அடிச்சு இப்படி ரேக் அடிச்சு தானே சேர்த்து வச்சிருப்போம். அப்போ நம்ம வீட்டுல உப்பு காரம் எல்லாம் ரேக்ல தான் சேர்த்து வைப்போம். அப்ப ரேக்னாவே 2 கீ பாயிண்ட், உப்பு 1 காரம் 1 முடிஞ்சு. அடுத்து போரியல் ஃபாரஸ்ட். இதுக்கு வந்து ஃபாரஸ்ட்னா காடுன்னு வந்துடுங்க. இந்த போரியல்னா புவி முனையரு அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ புவியியல். ஓகேவா? இதே நம்ம புவியியல்னா ஜாகிரபி. நான் என்ன சொல்றேன், புவி ரியல் அப்படின்னு ஞாபகம் சொல்றேன். ஓகேவா? ஒண்ணுமே இல்லைங்க, இந்த இ வருது இங்க ரீ வருது, அவ்வளவுதான் சேஞ்ச். புவியியலை புவி ரியல் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து வந்துடும். அப்போ இங்க புவி இருக்கா, இங்க ரியல்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் லிங்க் ஆயிரும். அப்போ போர் ரியல்னா புவி ரியல், அப்போ புவி முனையரு காடுகள் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, பார்ட்டை போட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. பார்ட்டுன்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா போட்டுன்னு வரும். அப்போ போட்ல போனாவே என்னங்க ஆகும், இப்போ புதுசா நீங்க போட்ல கடலுக்கு போய் பாருங்களேன், வயிற்று அப்படியே புரட்டும். போட்ல போனா. அப்போ வைத்தனா வைரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கரு வைரம் வந்துடும். அப்போ போட்னா போட்டு ஞாபகம், போட்ல வைத்த கலக்கும், வைத்த பரட்டும். அடுத்து பாட்டம்னா என்னங்க, இதுதான் பாட்டம், இது வந்து டாப்னு சொல்லுவோம். இது பாட்டம் டாப். அப்போ பாட்டம்னா என்ன, தாழ் நிலம். இருக்கிறதுலயே பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பேஸ் மட்டம்னு சொல்லுவோம். அப்போ தாழ் நிலம், 6 எடுத்த தாழ் நிலம். இன்னொன்னு என்ன சொல்லுவோம், இந்த பாட்டத்தை படுக்கைன்னு சொல்லலாமா, கீழே இருக்கிறத வந்து பாட்டத்தை படுக்கைன்னு சொல்லலாம். இப்போ நீர்நிலை படுக்கைன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து பாட்டம்னாவே அடி தெரியும். கரண்ட் அப்படின்னாவே இப்போ நீர்ல கரண்ட் எடுப்பாங்களா, இப்போ டேம்ல எல்லாம் கரண்ட் எடுப்பாங்க தண்ணியில, அப்போ நீரோட்டம், நீர்ல கரண்ட் எடுப்பாங்க. அப்போ கரண்ட்னா நீரோட்டம் வந்துடும். அடுத்து பவுண்டரினா என்னங்க, எல்லை. அடுத்து பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா பவுண்டரினா எல்லை வந்துடும். இந்த கண்டிஷன் அப்படின்னா என்னங்க, என் கண்டிஷனே சரியில்லை, என் நிலைமையே சரியில்லை, அப்போ கண்டிஷன் தான் நிலைமைகள். பாருங்க, பவுண்டரி லேயர். பவுண்டரினா என்னங்க, எல்லைன்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவோட பவுண்டரி எது அப்படின்னா மேல காஷ்மீர்ல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும், இதுதான் நம்மளோட பவுண்டரின்னு சொல்லுவோம், எல்லை. அப்போ எல்லை. அடுத்து லேயர்னா என்னங்க, அடுக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து இது பாருங்க, பிரேடட் ட்ரைனேஜ். ட்ரைனேஜ் அப்படின்னா என்னங்க, வடிகால், பின்னல் வடிகால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இது பாருங்க, பிரேசிலியன். இங்க அப்படியே வந்துச்சு பிரேசிலியன். இது ஒரு விதிங்களாமாங்க, ஜாகிரபியில ஒரு விதி, பிரேசிலியன் விதின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேசிலியன் இரட்டுறல் விதிமுறை. அடுத்து இது பாருங்க, பிரீச்சடு கோன்னு இருக்குங்களா, இதுல பிரீச் மட்டும் எடுத்துங்க, நான் ஹைலைட் பண்ணதை. இந்த பிரீச்சை வந்து பீச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பீச்சுக்கு போய் நம்ம அந்த உப்பு தண்ணியில விளையாண்டு வந்தாவே எப்படிங்க இருக்கும், கசகசன்னு ஆயிருங்களா. அப்போ கசகசன்னு ஆயிரும்னா கசட்டு கூம்பு. இங்க கோன்னா நமக்கு இந்த கூம்புன்னு வந்துடும், அதனால அது பிரச்சனை இல்லை. அப்போ பீச்சுக்கு போய் பீச் ஞாபகம் வச்சுங்க. பீச்சுக்கு போய் விளையாண்டாவே கசகசன்னு ஆயிரும், கசட்டு கூம்பு. அப்போ அனற்குழம்பு கசட்டு கூம்பு. அடுத்து இது ஃபுல்லாத்துக்குமே வந்து ஒரே கீ பாயிண்ட் தாங்க, நான் சொல்றேன். பிரேக்குன்னு இருக்குங்க, பிரேக்.
பிரேக்னா என்னங்க? இப்போ ஒரு குச்சியை உடைக்கிறதுன்னா என்ன சொல்லுவோம்? குச்சியை பிரேக் பண்றோம்னு சொல்லுவோம். அப்போ பிரேக்னாவே உடைக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் உடைக்கிறதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவோம்? சிதைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சிதிலம் அப்படின்னு சொல்லலாமா? சிதைக்கிறது, சிதிலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த 2 கீ பாயிண்ட் வருங்க. இப்போ நான் சொல்றேன், அதை பாருங்க. பிரேக்கர்னா பிரேக் பண்ற, உடைக்கிற. அப்போ உடையலை அப்படின்னு வந்துருச்சுங்களா? இதுல பாருங்க, பிரேக்னாவே உடைக்கிற, உடையலை. டெப்த்னா என்னங்க? ஆழம். டெப்தா போறேன், ஆழமா போறேன். அடுத்து பிரேக்கர்னாவே இது உடையலையை தான் இப்படி திருப்பி கொடுத்துருக்காங்க. அலை உடை ரெண்டுமே கரெக்ட் தான். டெர்ரஸ்னா என்னங்க? இப்போ நம்ம வீட்டில் மாடி இருக்கும், நான் மாடியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம், டெர்ரஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெர்ரஸ்னா மேற்தளம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அடுத்தது இதுலயும் பாருங்க, பிரேக்குன்னு வந்திருக்குங்களா? பிரேக்கியா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ பிரேக்னாவே உடைக்கிறதுன்னு அர்த்தம். உடைக்கிறது, நொறுக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாமே ஒரே மீனிங் தான். அப்போ நொறுங்கு, பாறை, அப்புறம் சிதைக்கிறதுன்னு சொல்லலாமா? அப்போ சிதியில. டெபாசிட்னா என்னங்க? படிவுகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுவும் வந்துடும். ஓகேவா? அடுத்து இதுலயும் பாருங்க, பிரேக் அப்படின்னு இருக்குங்களா? பிரேக்னாவே நான் சிதைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ சிதியில. அப்போ பாறை, சிதியில. பைக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பைக் எடுத்துட்டு எங்க சுத்த போறோம்னா, நம்ம வீட்டுல என்ன பண்ணிடுவாங்க? தடுத்துருவாங்களா? அப்போ பைக் எடுத்துட்டு போனாவே தடுத்துருவாங்க. அப்போ தடுகரை. ஓகே. இது பாருங்க, பிரீட் ஆர் ரியாக்டர். ரியாக்டர்னாவே உலைன்னு சொல்லுவாங்க. கூடங்குளம் அணுமின் நிலை. அட்டாமிக் ரியாக்டர்னா அணு உலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டர்னாவே உலைன்னு தாங்க வரும். ஓகேவா? அப்போ அணு உலையில உலை வந்துடும். ஈன் உலை அப்படின்னு எப்படி நான் வச்சுக்கலாம்னா, இங்க பாருங்க, ப்ரீ அப்படின்னு வருதா? ப்ரீ. அங்கேயும் ஈ அப்படின்னு வருது. அந்த சவுண்டை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஈன் உலை. அடுத்து பிரிக்னா செங்கல். இது தெரியும். இந்த பிரெயின் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க. இந்த பிரெயினின் ஞாபகம் சொல்லியிருக்கேன். இப்போ கடல்ல இருக்கிற அந்த உப்பு தண்ணி எடுத்து நம்ம குடிச்சிட்டா என்னன்னு கேட்பாங்க. இந்த கடல் தண்ணி உப்பா இருக்குடா, உனக்கு பிரெயின் இருக்கா? கடல் தண்ணி உப்புடா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரெயின்னாவே கடல் தண்ணி உப்புடா, அதை போய் குடிக்கிறியே அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உப்பு தண்ணி கடல்ல போய் குடிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு பிரெயின் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிரிகேட்டி. இதுல பாருங்க, ஈட்டின்னு வருதுங்களா கடைசியா? ஈட்டி, கட்டி, அப்படியே ரைமிங்கா வந்துடும். அப்போ செய் கட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிரான்ஸ்னா என்னங்க? வெண்கலம்னு எல்லாத்துக்கும் தெரியும். பிரான்ஸ் ஏஜ்னா வெண்கல காலம். இதுவும் தெரியும். ஈஸி தான். அடுத்து போகலாம். இது பாருங்க, ப்ரோனா ஐப்ரோன்னு ஞாபகம் வச்சுங்க. ஐப்ரோ எப்படி இருக்குங்க? இப்படி இருக்குமா? அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம புருவம்னு சொல்லுவோம். புருவம் வந்துடும். இப்படி எப்படி இருக்கும்? இப்படி விளிம்புல இருக்கும். உச்சியில, நம்ம தலையில உச்சியில இப்படி விளிம்புல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? உச்சியில இருக்கும் தலை மேல, அப்புறம் விளிம்புல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அப்போ குன்றின் உச்சி விளிம்பு புருவம் அப்படின்னு வந்துடும். அடுத்து பிரவுன் ரேஸ். பிரவுன்னா என்னங்க? பழுப்புன்னு சொல்லுவோம். அப்போ பழுப்பு நிற. ரேஸ்னா இனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கிற இனங்கள் அப்படின்னு சொல்லி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இனம். அடுத்து பில்டிங் மெட்டீரியல், மினரல்ஸ் அப்படின்னா இந்த பில்டிங்னா பாருங்க, கட்டடம்னு வந்துடும். இது முடிஞ்சுங்களா? அடுத்து இந்த மினரல்ஸ் பாருங்க. மினரல்ஸ்னா கனிமங்கள் தெரியும். பேட்டர்னா என்னங்க? இந்த பேட்டர்ன், ஃபோன் வந்து இந்த பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ இந்த டிசைன் வந்து இந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அமைப்புன்னு அர்த்தம். அமைப்பு, வகைகள் அப்படின்னு. பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கறனால ப்ளூரல்ல வரும். அப்போ வகைகள்னு அர்த்தம். அடுத்து ஸ்டோன்னா கற்கள் வந்துடும். இந்த கட்டடம் எல்லாத்துக்கும் காமன் தான். அடுத்து பல்க். நம்ம சொல்லுவாங்களா, போய் பல்கா வாங்கு, மொத்தமா வாங்கு, கம்மி பண்ணி கொடுப்பாங்க கடையிலன்னு சொல்லுவாங்க. அப்போ மொத்தமா. பல்கா வாங்குறேன்னா நிறைய வாங்குவோம். அப்போ நிறையனா பெருசு. அப்போ பெருசுனா பருமன்னு சொல்லலாமா? அப்போ பருமை. அடுத்து பல்க் டென்சிட்டினா, பல்க்னாவே 2 தான். மொத்தம் பருமன் அப்படின்னு வந்துடும். அப்போ பருமை. டென்சிட்டினா அடர்த்தி. அடுத்து பல்க் சாம்பிள் அப்படின்னா, பல்க்னா மொத்தமா வாங்குறது. மொத்தம். சாம்பிள்னா என்னங்க? இப்போ நம்ம உடம்புல சாம்பிள் எடுப்பாங்க. பிளட் சாம்பிள் எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க டெஸ்ட் போன லேபுக்கு. அப்போ அந்த சாம்பிள் எடுத்து என்ன பண்ணுவாங்க? பதப்படுத்தி வைப்பாங்க லேப்ல. அப்போ சாம்பிள் எடுத்தாவே பதப்படுத்தி வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ பதக்கூறுன்னு வந்துடும். அடுத்து இது பாருங்க, பை. BUOY. ஓகேவா? இதுல இந்த ஓ எடுத்துருங்க. பைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. பை. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மிதவைன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை 2 ஞாபகம் வைக்கிறதுக்கு மிதபை அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன். மிதபை. அப்போ உங்களுக்கு ஈஸியா லிங்க் ஆயிரும். இதுல மித லிங்க் ஆயிரும். இந்த பை வந்து இந்த பை ஃபுல்லாவே லிங்க் ஆயிரும். ஈஸியா ஞாபகம் வந்துடும். வைக்கு பதிலாக பையன் போட்டுக்கோ. அப்போ மித பையனா 2மே லிங்க் ஆயிரும். இது பாருங்க, BWK, BSK. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 43 வேற எதுவும் இதுக்கு பண்ண முடியாது. மித வெப்பமண்டல வறண்ட காலநிலைகள் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து சி கிளைமேட்னா பாருங்க, நம்ம ஏற்கனவே ஏ கிளைமேட் பார்த்திருந்தோம், பி கிளைமேட் பார்த்திருந்தோம், சி கிளைமேட் இப்ப பார்க்க போறோம். ஏ கிளைமேட்னா அமைதி மண்டல ஈர காலநிலைன்னு வரும். பி கிளைமேட்னா வறண்ட காலநிலை. அப்போ இவன் அமைதி மண்டல ஈர காலநிலைன்னு வரும். இது வறண்ட காலநிலைன்னு வரும். இது வந்து சி கிளைமேட் அப்படின்னா ஈரமிக்க வெப்ப காலநிலைன்னு வரும். ஈரமிக்க வெப்ப காலநிலை. இந்த 3 எழுதி தனியா நோட் பண்ணிங்க. என் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க. இந்த 3 கம்பைல் பண்ணி எழுதி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா அழகா ஞாபகம். ஓகேவா? அப்ப கிளைமேட்னாவே காலநிலைன்னு தெரிஞ்சிடும். அப்ப சி கிளைமேட்னா ஈரமிக்க வெப்ப காலநிலை. ஓகேவா? இது பாருங்க, சி ஹாரிஜின்னா சி அப்படியே வந்துருங்க. இந்த ஹாரிய வந்து
இந்த ஹாரிய பரின்னு ஞாபகம். ஹாரி பரி ரைமிங்கா இருக்குங்களா? ஸ்பீடா சொல்லி பார்த்தீங்கன்னா வரும் பரி. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம? மன்ன பரி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ மன்ன பரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஈஸியா ஞாபகம் வந்துடும். மன்ன பரி. இது ஹாரிய பரி ஞாபகம் ஈஸியா வரும். அடுத்து கெபாலிங் அப்படின்னா பல்லின்னு மட்டும் ஞாபகம். கெபாலிங்ல இந்த பள்ளி மட்டும் ஞாபகம். இப்போ நமக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம தண்ணி கொடுக்குறப்ப தண்ணியில வந்து பல்லியை கலந்து கொடுத்துருவோம்னு ஞாபகம். அப்போ பல்லி நீர்ல பல்லியை கலந்து கொடுத்துருவோம். நம்ம பிடிக்காதவங்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தா நீர்ல பல்லியை கலந்து கொடுத்துருவோம். அப்போ நீர் கலத்தல் பல்லி. இது பாருங்க கேபிள். வடிவேல் ஒரு படத்துல வந்து ஆன்டி ஆன்டி ஆண்டனா புடுங்கிருச்சு ஆன்டி அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அவர் கேபிள் கரெக்ட் பண்ண மேல போவாரு. ஏறி போயிட்டு என்ன அவங்க எல்லாம் புடுங்கிட்டு கீழே வந்து விழுந்துருவாரு. அப்போ நொறுங்கிருமா? எல்லாமே நொறுங்கிரும் அதுல. அப்போ நொறுக்குதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது பாருங்க கேப்ரா நம்பர்ஸ் அப்படின்னா காப்ரா எண்கள். நம்பர்னா எண்கள் தெரியும். ஓகேவா? இது பாத்துங்க கக்கிம்போ கசிம்போ ரைமிங்கா இருக்கு. கக்கிம்போ கசிம்போ இது வந்து ஒரு காற்றின் வகைன்னு சொல்றாங்க. அடுத்து கெடஸ்ட்ரல் மேப். மேப்னாவே என்னங்க? நிலப்படம் தானே. நிலப்படம் நிலவரை நிலப்படம். அடுத்து கஜூ ரெயின் அப்படின்னா காஜு மலை. ரெயின் தான் மலை அப்படியே வந்துடுச்சு. இது வந்து இந்த ரெயின் வந்து எங்க பெய்யுதுன்னா வடகிழக்கு பிரேசில்ல பெய்யுதாம் இந்த மலை. ஞாபகம். இது ஜென்ரல் நாலேஜ் மாதிரி நல்லா ஞாபகம். ஓகேவா? இது பாருங்க கேக் ஆஃப் கோல்டு. கோல்டுனா தங்கங்க. கேக் எப்படிங்க இருக்கும்? கட்டி கட்டியா இருக்குமா? முன்னாடி கூட இமேஜ் காமிச்சு. அப்போ கட்டி. அடுத்து கேக்கிங் கோல். கோல்னா என்னங்க? நிலக்கரின்னு சொல்லுவோம். அப்போ கறி. அப்போ கேக்னாவே கட்டி கட்டியா இருக்கும். அப்போ கட்டியாக கறி. முடிஞ்சா? அடுத்து இது பாருங்க இந்த 54 இருந்து 62 வரை ஒரே ஷார்ட்கட் தாங்க. அழகா முடிச்சிடலாம். 8 இது ஈஸியா முடிச்சிடலாம். இந்த நான் ஹைலைட் பண்ணது மட்டும் பாருங்க. கேல்சின்னு இருக்கா? காலேஜ்ல கேல்சின்னு சொல்லுவோம். கால்குலேட்டரை சுருக்கமா கேல்சின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த கேல்சிய கால்குலேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எவ்வளவு செலவாகும்னு சொல்லி கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். கால்குலேஷன் போடுவோமா? அப்போ கேல்சின்னு வந்துருச்சா இங்க? அப்போ சுண்ணாம்பு வீட்டுக்கு அடிக்கணும்னாவே நம்ம கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். அப்போ கால்குலேட்டர்னா இங்க கேல்சின்னு வந்துடும். எல்லாத்துலயுமே வந்துடும். அப்போ இந்த கேல்சிங்கிற இந்த கீ பாயிண்ட் வந்தாவே உங்களுக்கு ரெண்டே ஞாபகம் வரும். ஒண்ணு சுண்ணாம்பு, இன்னொன்னு சுண்ணாம்புல என்னங்க அதிகமா இருக்கும்? கால்சியம் அதிகமா இருக்கும். அப்போ ரெண்டாவது கால்சியம். இப்போ வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னாவே நம்ம கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். அப்போ கால்சி அப்படின்னு வந்துடும். சுண்ணாம்பு கால்சியம் ரெண்டு தாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நான் சொல்லிட்டே வரேன். கால்சியோரஸ் ஓஸ். அப்போ சுண்ணாம்புன்னு வந்துச்சு. கால்சியம் வந்துருச்சு. சுண்ணாம்பு படிவு. அப்புறம் இதுலயும் பாருங்க கால்சின்னு வந்துச்சு. சுண்ணாம்பு. கால்சியோரஸ் சாயில் அப்படின்னா என்னங்க? மண் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கால்சி இக்னியஸ் ரா. கால்சினாவே சுண்ணாங்க. இக்னியஸ் நான் நிறைய டைம் சொல்லிட்டேங்க. இக்னியஸ்னா இக்னி ஞாபகம். அப்ப இக்னினா அக்னி. அக்னி நெருப்புல அனல் பறக்கும். அப்ப அனல். ராக்னா பாறைகள். முடிஞ்சு. அடுத்து கிளாசிபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு சுண்ணாம்புல கால்சியம் இருக்கு ஞாபகம் இல்லைனாலும் கால்சி கால்சி அப்படி கூட ஞாபகம். கால்சி கால்சி. அப்போ கால்சியம் வந்துடும். ஃபிகேஷன் அப்படின்னா அப்படியே அதை மூட்டுறது அந்த மாதிரி அர்த்தம். அப்போ மூட்டல். ஓகேவா? அடுத்து கால்சிகேட் காம்பன்சேஷன் டெத். ஓகேவா? கால்சினாவே நான் என்ன சொல்லிட்டேன்? கால்குலேஷன் போட்டு பார்ப்பாங்க சுண்ணாம்புக்கு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லி. அப்போ சுண்ணாம்பு கல். அடுத்து டெப்த்னா என்னங்க? ஆழம்னு அர்த்தம். ஈட்டாழம். முடிஞ்சுங்களா? அடுத்து கால்சி கால்சி. அப்போ கால்சியம் சுண்ணாம்பு இருக்கும். ரெண்டு கீப்பாயின்னு சொன்னா அப்போ சுண்ணகம். அடுத்து கால்சியம் பாம் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த கால்சினாவே கால்சியம் வந்துடும். ப்ராசஸ்னா முறைப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். முறைன்னு வந்துடும். அப்போ பாம்னா என்னங்க? பாம் வைக்க போறேன், உலை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலை முறை வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இந்த கால்சினாவே சுண்ணாம்பு வந்துடும். சுண்ணாம்பு. இங்க பாருங்க கால்சிக்ரேட் அப்படின்னு வருது. கால்சிக்ரேட்னாவே நீங்க கிரெட்னா காங்கிரேட் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. காங்கிரேட்னாவே என்ன பண்ணுவோம்? காங்கிரேட் போட்டா எதுக்கு? அது பிணைப்பாவதுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு தான் போடுவோம் காங்கிரேட். அப்போ இங்க பிணைனும் வந்துடும். இந்த கால்சியை ரெண்டா பிரிச்சுக்குங்க. இந்த கால்சி இந்த கிரெட் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுங்க. கால்சினா சுண்ணாம்பு வந்துடும். இந்த கிரெட்டை காங்கிரேட் ஞாபகிச்சிங்கன்னா இந்த பிணைன்னு வந்துடும். ஓகேவா? சரளை திரள். இதுக்கு நான் ஷார்ட்கட் போடலீங்க. இது அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த கால்சினாவே சுண்ணாம்புக்காக கால்குலேஷன் போடுவோம்னு அர்த்தம். அப்போ சுண்ணாம்பு அனற்பாறை. முடிஞ்சு. அடுத்து கலிச்சி. இது பாருங்க இந்த கால்சியை கழிச்சு ஞாபகம் வச்சுங்க. நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சோம் அப்படின்னா சுண்ணாம்பு அடிச்ச ஆளுங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம காசை கழிச்சு கொடுப்போம். அப்போ சுண்ணாம்பு அடிச்சாவே காசை கழிச்சு கொடுப்போம்னு ஞாபகம். அப்போ சுண்ணாம்பு வந்துடும். காசு அப்படி கழிச்சு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? முகம் சுழிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ முகடு அப்படின்னு வந்துடும். ஓகே. அடுத்து இது பாருங்க கலிபோர்னியா கரண்ட். அப்போ கலிபோர்னியான்னு வந்துருச்சு. கரண்ட் எங்க எடுப்பாங்க? தண்ணியில எடுப்பாங்க. கடல் தண்ணியிலன்னு கூட ஞாபகம். அப்போ கடல் நீரோட்டம் வந்துடும். ஓகேவா? இது பாருங்க கலீனானா ஸ்பெயின்னு ஒரு இடம் சொல்றாங்க. ஓகேவா? இது லைனா அப்படின்னு ஞாபகம். இந்த லினாவை
நீங்க பேச்சு தமிழ்ல சொல்லி பாருங்களேன், லைனா அப்படின்னு வரும். இப்போ நம்ம கோடை விடுமுறையில விட்டுட்டா ஊட்டிக்கு போவோம். ஊட்டிக்கு நம்ம போறப்போ லைனா வண்டி நின்றுருக்கும். ஏன்னா டிராஃபிக் ஆயிரும். எல்லாம் ஊட்டிக்கு வந்துருவாங்க. அப்போ கோடைக்கால லீவ் விட்டாவே வண்டி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் லைனா கிளம்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ கோடை தூசுன்னு வந்துடும். அடுத்து கேலிஃபர் லாக். இந்த லாக் நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. லாக் புக்குன்னு சொல்லுவோம். 10th 11th 12th யூஸ் பண்ணியிருப்போம். அந்த தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வரைவேடு. வரைவேடு அது ஒரு ஏடு மாதிரி தானே. அப்போ வரைவேடு ஞாபகம் பாருங்க. காம் அப்படின்னா காற்றலை வற்ற. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஃபேன் போட்டு உட்கார்ந்தாவே எப்படிங்க இருக்கும், ஃபேன் போட்டு காத்து வாங்கினாவே காமா இருக்கும். அப்போ காத்து வாங்கினாவே காமா இருக்கும் ஞாபகம். அப்போ காம்னா காற்றலை வற்ற அப்படின்னு வந்து இது பாருங்க. காம் பெல்ட். பெல்ட்னா என்னங்க, நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வீட்டுல சரி நம்ம தமிழ்நாட்டுல கூட சொல்லுவோம் கொங்கு பெல்ட், கொங்கு பகுதி அப்படின்னு அர்த்தம். பெல்ட்னாவே பகுதி வந்துடும். இந்த காம் எப்படின்னா நம்ம ஓவரா சத்தம் போட்ட வீட்டுல என்ன சொல்லுவாங்க, காமரா மென்மையா இரு, அப்பதான் எல்லாரும் உங்கள்கிட்ட பழகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காம்னாவே காமாறு மென்மையாரு. அப்ப மின் காற்று பகுதி. இதுவும் இங்கேயும் அப்படிதான் வரும். காம்னா மின் அப்படின்னே வந்துடும். மின் காற்று பகுதின்னு வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா கேன்சர். இது நம்ம பூமியில நம்ம படிச்சிருக்கோம். டிராபிக் ஆஃப் கேன்சர். இது வந்து ஈக்வேட்டர். இது வந்து கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கேன்சருங்கிறது என்ன சொல்லுவோம், பூமியில கடகரேகைன்னு சொல்லுவோம். கேன்சர் தான் நம்ம இந்தியாவை வந்து 2ஆ பிரிக்கும். நம்ம இதுல கூட நம்ம படிச்சிருப்போம் ஜாகிரபியில. அப்போ கடகரேகை, கேன்சர்னா கடகரேகை. இந்த கேப்ரிகான், இந்த கீழே இருக்கிற லைன் தான் கேப்ரிகான். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மகர, காம்னா மின்காற்று பகுதின்னு வந்துடும். ஓகேவா? இதை நம்ம ஜாகிரபியில படிச்சது. இது பாருங்க கேலிஸ்டிக். இப்போ ஸ்டிக்னாவே நம்ம இந்த ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கங்க. ஸ்டிக்னா என்னங்க, குச்சி. இப்படி நீளமா ஒரு குச்சி இருக்குன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், 2ஆ உடைச்சிருவோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டிக்னாவே உடைச்சிருவோம். உடைவுற்று பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இது பாருங்க, இந்த ரெண்டும் காமனா ஞாபகிச்சுங்க. கால்விங். கால்விங்னா கால் வீங்கிருச்சு ஞாபகிச்சுங்க. அப்ப கால் வீங்கிருச்சுன்னு என்னங்க ஆகும், கால் வீங்கி உடஞ்சிரும் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அப்போ உடைப்புன்னு வந்துடும். பனிப்பாறை உடைப்பு. பனிப்பாறை தானே உடஞ்சு வரும். அப்போ இந்த உடைப்பு ஞாபகிச்சுங்க. சப்போஸ் இந்த பனிப்பாறையை மாத்தி வச்சாங்கன்னா உடஞ்சு வரும். அப்போ பனிப்பாறை தானே உடஞ்சு வரும், நம்ம பார்த்துருப்போம் நியூஸ்ல எல்லாம். அப்போ பனிப்பாறை உடைப்பு. இதுவும் அதே தாங்க. இங்க இருக்கு, இங்க ஈடின்னு இருக்கு. அப்போ இது வந்து கால்விடு ஐஸ். ஐஸ்னாவே பனின்னு தெரியும். அப்ப இதையும் கால் விடுனாவே கால் வீங்கிருச்சு ஞாபகிச்சுங்க. கால் வீங்கிருச்சுனாவே உடஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதோட நம்ம 5:30 முடிச்சிட்டோங்க. இப்ப நான் ஓவராலா ஒரு ரிவிஷன் கொடுக்குறேன் பாருங்க. அப்படியே கண்ணை மூடி கவனிச்சு பாருங்க. டக்குன்னு மைண்ட்ல. ஓகே, கால் வீங்கிருச்சுனாவே உடஞ்சிரும். அப்போ இங்கே உடை வந்துருச்சு. அப்போ ரெண்டும் கவர் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டிக்னாவே என்ன பண்ணுவாங்க, உடச்சிருவோம், 2ஆ உடச்சிருவோம் அப்படின்னு அர்த்தம். காமர்ரா மென்மையாரு. கேன்சர்னா கடகரேகை, கேப்ரிகான்னா மகர ரேகை, காமர்னா மென்மையாரு. அடுத்து இது வந்து காத்தடிச்சாவே நம்ம காம் ஆயிடுவோம், அமைதியாயிருவோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் லாக்னா வரைவேடு, தெரியும், ஏடு. அதுதான் ஒரு ஏடு. லைனா போகும். கோடைக்காலனாவே லைனா போகும் வண்டிகள்லாம். அப்போ சுண்ணாம்பு அடிக்கிறவங்களுக்கு காசு கழிச்சு கொடுப்போம், முகம் மாறி போயிடுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னாவே என்னங்க பண்ணுவோம், கால்குலேஷன் போட்டு கால்குலேட்டர்ல கால்குலேஷன் போடுவோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்சிடும். சுண்ணாம்பு. அப்புறம் சுண்ணாம்புல என்ன அதிகமா இருக்கும், கால்சியம் அதிகமா இருக்கும். கேக்குனாவே கட்டியா இருக்கும். கோல்னா கறி. ஓகேவா? அடுத்து கேக் ஆஃப் கோல்ட்னா, கோல்டுனா தங்கம், கேக்னா கட்டி. இந்த கேடஸ்ட்ரியல் மேப்னாவே நிலப்படம். ஓகேவா? கசிம்போ. கேப்ரா நம்பர்ஸ்னா கேப்ரா எண்கள். அடுத்து கேபிள்னா வடிவேலு காமெடி, அதுல ஆண்டனா பிடிங்க போறேன்னு சொல்லி கேபிள் பிடிங்கி நொறுங்கிருச்சு. அப்புறம் பள்ளி, நம்ம பிடிக்காதவங்க வந்தா வீட்டுக்கு தண்ணியில பள்ளி போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு ஞாபகம், காமெடிக்கு தான். அப்போ பள்ளினா நீரு. அடுத்து மண்ணா பரி, ஹாரினா பரி. அப்ப மண்ணா பரி. அப்ப சி கிளைமேட்னா ஈரமிக்க காலநிலை, ஏ கிளைமேட்னா ஈர காலநிலை, பி கிளைமேட்னா வறண்ட காலநிலை, சி கிளைமேட்னா ஈரமிக்க வெப்ப காலநிலை. ஓகேவா? இதை அப்படியே ஞாபகம் சொல்லியிருக்கேன். இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், மித பை ஞாபகிச்சா அப்ப பையும் லிங்க் ஆயிரும். அடுத்து சாம்பிள்னாவே நம்ம உடம்புல பிளட் எடுத்து சாம்பிள பதப்படுத்தி வைப்பாங்க. பதக்கூறு. பல்க்னாவே மொத்தம்னு வந்துடும். மொத்தம் பருமன் அப்படின்னு அர்த்தம். அப்ப டென்சிட்டினா அடர்த்தி. அடுத்து பல்க் அப்படின்னா மொத்தம் பருமன் தெரிஞ்சிடும். அடுத்து பில்டிங்னாவே கட்டடம் வந்துடும். அடுத்து மினரல்ஸ்னா கனிமங்கள், பேட்டர்னா இது அமைப்பா இருக்கிறது, ஸ்டோன்னா கற்கள், இது தெரிஞ்சிடும். ப்ரௌன்னா பழுப்பு, ரேஸ்னா இனம். அடுத்து ப்ரௌனா ஐப்ரோன்னு சொல்லியிருக்கேன். ஐப்ரோ வந்து எங்க இருக்கும், உச்சியில இருக்கும். நம்ம தலையில உச்சியில இருக்கும், விளிம்புல இருக்கும், புருவன்னு சொல்லுவோம். முடிஞ்சா ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லி வெண்கல காலம். பிரான்ஸ்னா வெண்கலம் வந்துடும். ஈட்டி கட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அது பிரெயின் இருக்கா, கடல்ல உப்பு தண்ணி குடிக்கிறியே, உனக்கு பிரெயின் இருக்கா, பிரெயின்னா பிரெயின் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ப்ரீ ஈ அப்படின்னு வந்துடும்.
அப்ப ஈன் உலை ரியாக்டர்னாவே நான் சொல்லியிருக்கேன் அட்டாமிக் ரியாக்டர், அப்ப அணு உலை, அப்ப உலை வந்துடும். அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இந்த 6 பாத்தீங்கன்னா பிரேக் பிரேக் பிரேக்னு வரும். அப்ப பிரேக் அப்படின்னாவே நம்ம உடைக்கிறோம்னு அர்த்தம், அப்புறம் சிதைக்கிறோம்னு அர்த்தம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்புறம் நொறுக்கிறோம்னு அர்த்தம், இது ஒரே மீனிங் தான். அப்ப சிதைக்கிறது நொறுக்கிறதுன்னு வந்துடும். அடுத்து இது பிரீச், பீச்சுக்கு போனாவே கசகசன்னு ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்லேட் தான். அடுத்து இது பாருங்க, பவுண்டரினாவே எல்லைன்னு தெரியும், லேயர்னா அடுக்கு. ஓகே, அடுத்து பவுண்டரி கண்டிஷன்னா எல்லை நிலைமைகள், பவுண்டரினா எல்லை, பாட்டம்னா அடி, கரண்ட்னா கரண்ட்ல நீர்ல கரண்ட் எடுப்பாங்க. அப்போ பாட்டம்னாவே தாழ்நிலம்னு சொல்லுவோம், அப்போ கீழே இருக்கிறதா சொல்லுவோம், அப்போ படுக்கைன்னு சொல்லுவோம். போட்ல போனாவே வைத்த கலக்கும், வைத்த பரட்டும், அப்போ வைரம் வந்துடும், கரு வைரம். அப்போ புவியியல புவியியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரேக் அடிச்சுதான் ரேக் ஞாபகம் வச்சுங்க, ரேக் அடிச்சுதான் காரம் உப்பெல்லாம் சேர்த்தி வைப்போம். வாழ்க்கை எப்படி போகுது, போரா போகுது, வறண்டு போகுது. அடுத்து புக்கை பார்த்து கவுனினா கவுளி, மைக்கானா மைக்கா அப்படியே வந்துடும். போனியாவில் இன்னைக்கு கடையில போனியாவோ ஒரு நாள் போனியாவது, இதுதான் என்பா இயல்பு. மேப்னா வரைபடம், நிலப்படம் ரெண்டுமே வரலாம். ஓகேவா. அடுத்து பிளண்ட்னா பிளைண்ட் ஞாபகம் சொல்லியிருக்கேன். பிளைண்ட் நம்ம கண்ணு டெஸ்ட் பண்ண போனா நீங்க முழுசா பிளைண்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ முழுசானா மழுக்கையான அப்படின்னு வந்துடும். ப்ளூனா நீளம் தெரியும், அப்போ நில வெடிச்சு நம்ம செத்து போயிட்டோம்னா அவுட் ஆயிட்டாம்பா, இவன் செத்து போயிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பிளட்னா குருதின்னு தெரியும், பிளட்னா செந்நிறம் தெரியும், பிளாக்னா பாலத்துக்கு அடியில் நம்ம நின்று பார்த்தோம்னா பிளாக்கா பில்லர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாலங்கள் வந்துடும். அப்போ அனர்குழம்பு, லாவா, மேக்மா ரெண்டுமே நோட் பண்ணுங்க. இங்க கூட திருப்ப நோட் பண்ணுங்க, திருப்ப நோட் பண்ணுங்க, திருப்ப படிங்க. அப்போ மேக்மா லாவா அப்படின்னாவே அனர்குழம்பு, எரிமலையிலேருந்து வருது. கேபிள்னாவே மேலே போகும், மேலே என்ன டைரக்ஷன் இருக்குன்னா வட, நார்த் டைரக்ஷன் இருக்கு. கீழே இமேஜ் வச்சு பார்த்துட்டே இருங்க, நல்லா ஞாபகம் வரும். அப்போ வட. டூல்னா கருவின்னு சொல்லிட்டேன். ஓகே. பிளிசார்ட்னா பனி பிரதேசத்துல வர சூறாவளி, அப்ப பனிச்சூறை. இல்ல அப்படின்னா இஸ்ன்னு அடிக்கும், பனி வந்து சூறாவளி இஸ்ன்னு அடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கால்ரா நோய் துரத்திட்டு வரும். அப்ப கால்ரான்னு கத்துவாரு, வாயில கத்துவாரு, எரிதுரா காலு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எரிமலை வாய். அப்புறம் வட்டன்னா கூட இந்த சைக்கிள் டயர் வந்து வட்டமா இருக்கும், அதுல தானே கால் போய் மாட்டிக்கும். அப்ப வட்டன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், வட்ட எரிமலை வாய். இந்த பஞ்ச் ஸ்டோன்னா வீட்டுக்கு சாணம் பிடிக்க வர அந்த கல்லை தான் பஞ்ச் ஸ்டோன்னு சொல்றாங்க. சாணக்கல் நான் ஷார்ட்கட்டு சொல்லிட்டேன். இந்த சாணக்கல் பாருங்க பண்ணு மாதிரி ரவுண்டா இருக்கு, அப்ப பண்ணு வந்துடும், பண்ணு ரவுண்டா தான் இருக்கும், முடிஞ்சு. புரூக்னா சிட்ரோடை, அப்போ புரூக் 3 ரோசஸ் வந்து சின்ன பாக்கெட் கிடைக்கும், சின்ன சிட்ரோடை, முடிஞ்சு. அதாவது இந்தியாலேயே லார்ஜஸ்ட் பிராக்கிஸ் வாட்டர் லேக், இந்தியாலேயே பெரிய உப்பு நீர் இருக்கிற லேக் எங்க இருக்குன்னா சில்கா லேக், ஒடிசால இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த உப்பு ஏரிக்கு பிராக்கிஸ் வாட்டர் லேக்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் நாலேஜாவே ஞாபகம் வச்சுங்க, ஒரு நீர் உப்பு நீர் வந்துடும். இந்த பிரான்ச் ஞாபகம் சொல்லியிருக்கேன். சில மரத்துக்கு வந்து பிரான்ச் வந்து பெருசா அகன்று இருக்கும், சில மரத்துக்கு வந்து குறுகி இருக்கும். அப்போ இதுக்கு 2 கீப்பைன் தான், அகன்று குறுகிய, அவ்வளவுதான், இது முடிஞ்சிடும். மற்றதெல்லாம் இது நம்ம அப்படியே நமக்கு தெரியும். அப்போ பின்கோடு, பினாய்க்கன்னா பின்கோடு, எந்த படிவத்திலாம் பின்கோடு வந்து இணைச்சு வைப்போம்னு சொல்லியிருக்கேன். இது முடிஞ்சு. அப்போ சிங்கில் தான் நம்ம வீட்டில் கழிவெல்லாம் கொட்டி வைப்போம். ஓகேங்களா. இப்போ நம்ம பிராட்ச் ஏட்டேடுனா நம்ம சாப்பிட்டு முடிச்சதை குறிக்கும் இங்கிலீஷ்ல. அப்போ நம்ம இந்த முறுக்கு சிப்ஸ் எல்லாம் உண்றோம் சாப்பிட்றோம் அப்படின்னா உடச்சு தான் சாப்பிடுவோம். உடைந்த ராட்னா பாறைன்னு வந்துடும். இது பாருங்க பவுனினா ப்ரௌனி வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா உள்ள எல்லாம் கிரீம் வச்சிருப்பாங்க. அப்போ உள்ளனா உள்ளுரைன்னு வந்துடும் ஒரு கீ பாயிண்ட். அப்புறம் இது வந்து ஓவன்ல வச்சு ஹீட் பண்ணுவாங்க, வெப்பத்தை அதிகப்படுத்துவாங்க. அப்போ வெப்ப ரேஷியோ அப்படின்னா விகிதம். பவுலர்ஸ்னு சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல வந்து பவுலர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கூழாங்கல், இந்த கற்கல், இந்த பாறைக்கல் இதெல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓடியா ஞாபகம் வச்சுங்க. நம்ம எங்கேயாச்சும் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா வெளியே எங்கேயாச்சும் இந்த திராட்சை தொங்கிட்டு இருந்தா ஓடியா பொறிக்கலாம்னு சொல்லுவோம். அப்போ திராட்சை கத்து போன்ற அப்படின்னு வந்துடும். இந்த போர் ரூட் வச்சு மொத்தம் 3 கீப்பான்னு சொல்லியிருக்கேன். போர்னாவே நிலத்துல வந்து ஓட்ட போடுறது, ஓட்டைக்கு வந்து துளைன்னு சொல்லுவாங்க. அப்போ துளை ஒரு கீப்பான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது பணம் அதிகமாக செலவாகும், அப்போ பணம் இன்னொரு கீ பாயிண்ட். அப்புறம் தண்ணி வந்துருச்சுன்னா பேரால மாதிரி வரும். 3 கீ பாயிண்ட் தான் மொத்தமா முடிஞ்சு. இந்த பொன்னஸ் ப்ரொஜெக்ஷனா படத்தை வீழ்த்தும், அப்போ வீல் வந்துடும். அந்த பொன்னஸ்னா பானஸ் அப்படின்னே வந்துடும். அடுத்து இந்த ப்ரொஜெக்ஷனை ப்ராஜெக்ட்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ப்ராஜெக்ட் நம்ம ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா அங்க போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ கோட்டு சட்டம். இந்த பாகுன்னா டாக்னு சொல்லியிருக்கேன். சின்ன பசங்களை டாக் துரத்துச்சுன்னா அவங்க அழுவாங்க. நாடோடிகள் படத்துல இவரை துரத்திட்டு வந்து பைப்லயே அடிப்பாங்க. அப்ப துரத்திட்டு வந்து பைப்ல அடிப்பாங்க. ப்ளோ பைப்னா துருத்தின்னு அர்த்தம். ப்ளூம்ஸ்னா நான் லூம்ஸ்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். லூம்ஸ்னாவே தறி. இந்த தாத்தா வந்து தறி நெய்லாம் வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு, வாப்பா. இப்போ வார்ப்பு பாலங்கள், பாறை பாலங்கள் அப்படின்னு ஞாபகம். இந்த பிளாக் டயக்ராம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் காலேஜஸ்ல நமக்கு ஈஸியா விளக்கி சொல்றதுக்காக இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் போடுவாங்க. அப்போ அதுக்கு வந்து விளக்கி சொல்றதுக்காக அப்போ விளக்கப்படம் ஒரு கீ பாயிண்ட். இன்னொன்று வந்து இது அடுக்கடுக்கா இருக்கனால அடுக்கு படம் இன்னொரு கீ பாயிண்ட் 2. அடுத்து வந்து இது வந்து பார்த்தா பட்டையா இருக்கும், அப்போ பட்டை ஒரு கீ பாயிண்ட். மொத்தமா முடிஞ்சுங்க. நான் ரிவிஷனும் பண்ணி விட்டுட்டேன். ரிவைஸ் பண்ண டைம் மட்டும் வீடியோல வச்சு பாருங்க. டோட்டலா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்ல ரிவைஸ் பண்ணிருப்போம். இந்த மாதிரி நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிங்க அப்படின்னா 100 கலை சொல்ல 5 நிமிஷத்துல தட்டி தூக்கலாங்க. கலை சொல் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா ஈஸியா அதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. நம்ம படிக்கிற விதம் தான் அதுக்கு காரணம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.